ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா, கட்டாயம் வெயிலில் பார்த்திங்கன்னா நம்ம விடாமல் நிற்கணும். இந்த ஒயிட் பேச்சஸ்க்காகட்டும் அல்லது எந்த ஒரு தோல் நோய்க்காகட்டும் நம்ம கம்பல்சரி காலையில் மாலையில் ஒரு 20 நிமிடம் மறக்காமல் நிற்கணும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, பல பேர் பார்த்திங்கன்னா இதை முழுமையாக கடைப்பிடிக்கிறீங்களான்னு பார்த்திங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லணும். இப்போ நானே கூட பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தேன்னா கம்பல்சரி நான் மார்னிங் ஈவினிங் வெயிலில் நிற்பேன். ஆனால் வெளியே வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு 6 மணி வாக்கிலேயே நம்ம கிளம்பிக்குவோங்க. அப்படி வரத்துக்கும் நைட்டு 12 மணி 1 மணி அப்படி ஆயிரும். அதனால் அன்றைக்கி சாயந்தரமும் என்னால் வெயிலில் நிற்க முடியாது, காலை பொழுதுலையும் நம்மளால் வெயிலில் நிற்க முடியாது. இதையே தான் பெண்களும் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புறது, எங்கள் ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புறது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா வெயில் அந்த காலை இள வெயில் மிஸ் ஆயிரும். அதன் பிறகு நம்ம ஒரு 10-11 மணிக்கு மேலே நிற்கிற வெயிலுங்கிறது போதிய அளவுக்கு கரெக்டாக மழைநீர் தூண்டப்படாது. நம்ம உடம்புலேருந்து முடிஞ்சால் நீர் சத்தை இழுக்க தான் பார்க்கும். ஓகேங்களா, அதீத வெயில், அதாவது வேர்க்காத வெயில் நமக்கு விட்டமின்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு. ஒருவேளை விட்டமின் டி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா கம்பல்சரி மணி 12லேருந்து மணி 2 மணிக்குள்ளார இருக்கக்கூடிய ஹெவி வெயிலில் நிற்கணும். ஓகேங்களா, இது விட்டமின் டியை அதிகமாக கன்வே பண்ணும். நமக்கு விட்டமின் டி குறைஞ்சாலும் ஒயிட் பேச்சஸ் பரவும். அதனால் விட்டமின் டி குறைவாக இருக்கிறீங்க மட்டும் நீங்கள் வெயிலில் மதியம் நில்லுங்க. மற்றபடி ஹெல்த்தியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஈவினிங் கரெக்டான சன்செட்டில் நின்னாவே போதும். நமக்கு அது மட்டுமே 10% ரிசல்ட்டு தரும். அதாவது மேலே பரவாமல் தடுத்துக்கும், இருக்கிறத குணமாக்க அது மட்டுமே உதவி செய்யும். அது கூட உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றுக்கிட்ட ஒரு ஆயில்மெண்ட்டை தடவணும். ஓகேங்களா, இது உங்களுக்கு பெரும்பான்மையாக சப்போர்ட் தரும். இந்த ஆயில்மெண்ட்டு ஒரு சிலர் என்னென்னா வெயில் வந்தால் தான் ஆயில்மெண்ட் தடவிட்டு நம்ம நிற்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க, கேட்டிருக்கிறீங்க கூட. வெயில் வருதோ வரலையோ ஆயில்மெண்ட் போட்டுக்குங்க. அதேமாரி ஆயில்மெண்ட் போகிறவங்களோ போடலையோ வெயிலில் நின்றுக்குங்க. இது ரெண்டுமே கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட். ஓகேங்களா, சரி ஏதோ ஒன்று இல்லை, நம்மகிட்ட காசு இல்லை, ஆயில்மெண்ட் வாங்கலை, எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா வெயிலுங்கிறது நமக்கு எப்பயுமே இலவசமாக கிடைக்கிறது. ஓகேங்களா, இது என்ன காசாக பணமா? நம்ம ஒரு 20 நிமிடம் நிற்கணும். இது கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு இது ரெண்டுக்குமே அந்த இள வெயிலுங்கிறது அவசியம். உங்கள் குழந்தைகளுக்கு உட்பட நீங்கள் இதுமாரி வெயிலில் நின்று பழக்கி கற்றுக் கொடுங்க. நாளை பின்னா எங்கள் கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு ஒரு ஊட்டச்சத்தாக இது அமையும். இன்னொன்று, இந்த வெயிலில் இப்படி நிற்கிறீங்கன்னா ஆடாமல் அசராமல் நல்லா அண்ணாந்து நிற்கணும். நான் புடனையில் இப்படி கையை ரெண்டி வச்சு கட்டிட்டு அண்ணாந்து அப்படியே சிலமே நிற்பேன். இது ஒரு 5 மினிட்ஸு நம்ம முன் பக்கம். அடுத்தது ஒரு கிராஸ், இப்படி காது பக்கம் வெயில் படுற மாரி அப்படியே உடம்புல ஒரு சைடாக படுற மாரி இது ஒரு பக்கம். அடுத்தது பின் பக்கம், நம்ம சூரிய ஒளி டேரெக்டாக நம்ம முதுவோடைய பின் பக்கம் காலோடைய அந்த மடிப்பு பகுதியெல்லாம் வெண்புலி வரும் ஒரு சிலருக்கு. அது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக நமக்கு பின் பக்கம் வரும். மறுபடியும் அதேமாரி தான் இந்த சைடு, மறுபடியும் ஒன் சைடு, மறுபடியும் டைம் கிடச்சா எக்ஸ்ட்ராவாக கூட மறுபடியும் முன் பக்கம் நில்லுங்க. ஏன்னா ஃபேஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஒயிட் பேச்சஸ் டேரெக்டாக நம்ம ஃபேஸில் உதட்டில் மூக்கில் கண் மேலே இருக்குது அப்படின்னா டக்குன்னு பப்ளிக் பார்ப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தரலாம். அதை முழுமையாக மன ரீதியாக இப்போ நம்மளை போல் இதையே நான் நினைப்பா, இதையே தொழிலாக, இதையே எனக்கு பிடிச்ச ஒரு சேவையா அப்படின்னு நான் நினைக்கிறதுனால இது மேலே பயம் கிடையாது. இதில் ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிறனால நான் ஒரு வெறி கொண்டு நம்ம போயிட்டுருக்கிறேன். இது இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னுடைய மன ரீதியாக 100% வேண்டுட்டேன். ஓகேங்களா, ஆனால் அப்படியே எல்லாத்தையும் நம்ம மாற முடியும்னா முடியாது. பெண்கள் ரொம்ப மனவலியில் இருப்பீங்க. மிஞ்சி போனால் ஒரு வாரம் கடைப்பிடிப்பாங்க, அந்தாண்ட 62 மனசை உடச்சிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, அதனால் வெயில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விட்டமின்ஸாக செயல்பட்டு உங்களுக்கு குணமாக்கும். மாத்திரை மருந்து அது அடுத்த கட்டம் உள்ளுக்கு எடுக்கிறது. உணவும் இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறை, இதுமாரி சன் குளியல், மண் குளியல், எண்ணெய் குளியல், அதுக்கு அடுத்ததாக எடுத்துக்கிட்டால் சிறந்த உணவுகள், பச்சை நிறம் கொண்ட காய்கறி, கீரைகள், பழங்கள், அதில் கசப்பு துவர்ப்பு நீர் ஆகாரம் கொண்ட மாரி எடுத்துக்கிட்டு உப்பு புளிப்பு காரத்தை குறைக்கணும். அவ்வளோதான். ஒரு சில உணவுகள் விடணும் அப்படின்னா பண்ணை கோழிக்கறி, பண்ணை மீன், மைதா, வெள்ளை சக்கரை, இதை மட்டும் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு மாற்றாக நீங்கள் நாட்டுக்கோழி பயன்படுத்தலாம் என்றைக்கோ ஒரு நாள். ஓகேங்களா, மத்தி மீன் பயன்படுத்திக்கலாம். டேம், ஆற்று, ஏரி, குளம் மீன் இதுமாரினா என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி மட்டன் பயம் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுங்க. அண்டு அதே போல் புளிப்பு சுத்தமாக தவிர்த்திங்கன்னா வெட்டிங்கன்னா உடம்பு வீக் ஆயிரும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், உப்பு புளிப்பு காற்றை குறைச்சிக்குங்க. புளிப்பை குறைச்சி எடுத்துக்கங்க, போதுமானது. என்ன நல்ல அதிகப்படுத்த போகிறங்க, தீமைகள் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஸ்கின்னுக்கு தான் தீமை, மற்ற உடம்புக்கு அது ஊட்டச்சத்துங்க சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.